உங்க உடம்புல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது ஜீரண உறுப்புகள் பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த ஜீரண உறுப்புகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாய், உணவு பாதை, வயிறு, சிறுகுடல், பெருங்குடல். ஓகே, இப்ப இந்த உறுப்புகள்ல கோடிக்கணக்கான நல்ல கிருமிகள் இருக்கும். இந்த நல்ல கிருமிகள் பத்தி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்க ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடியது இந்த நல்ல கிருமிகள் தான். ஸோ முழுமையாக இந்த பதிவை பாருங்க. ஓகே ஓகே இந்த கிருமிகள் என்னென்ன செய்துன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜீரண உறுப்புகளை பாதுகாக்கிறது இந்த நல்ல கிருமிகள் தான். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை ஜீரணிச்சு பிரிச்செடுத்து அதை ரத்தத்துல கொடுக்கறதும் இவங்க தான். அதுக்கப்புறம் விட்டமின் சத்துக்களை பிரிச்செடுத்து கொடுக்குது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பாதுகாக்குது. கரெக்டா சொல்லணும்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி உறுப்பே இந்த நல்ல கிருமிகள் தான். அதுக்கப்புறம் கர்ப்பப்பையிலும் கர்ப்பப்பை பாதையிலும் இதே மாதிரி கோடிக்கணக்கான நல்ல கிருமிகள் இருக்கும். அந்த நல்ல கிருமிகளை பாதுகாக்கிறதும் இந்த குடல்ல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் தான். அதுக்கப்புறம் நீங்க வெயிட் போடாம தடுக்குது. நிறைய பேர் மெலிஞ்சிட்டே போவாங்க, அதையும் தடுக்குது. ஏன்னா கரெக்டான வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது இந்த கிருமிகள். ஓகே, அதுக்கப்புறம் கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது இது சரியான தமிழாக்கம் சொல்ல முடியாது. உங்க குடலுக்கும் மூளைக்குமான ஒரு தொடர்பு சங்கிலி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கிராஸ்டாக் இருக்கும். உங்களுடைய குடலுக்கும் மூளைக்கும் நடுவில் ஒரு கிராஸ்டாக், அவங்க பேசிக்குவாங்க. அந்த பேச்சு ஆரோக்கியமானதாக இருக்கணும். இதை மெயின்டைன் பண்ணும். இது மெயின்டைன் பண்ணாதான் உங்களுடைய மூடு, புரியுதுங்களா, அண்ட் உங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் சரியானபடி இருக்கும். மன உளைச்சல், பதட்டம், டென்ஷன் இது இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், சில முக்கியமான கேன்சர்ஸ் இதெல்லாம் வராம தடுக்குது. அதுக்கப்புறம் அலர்ஜி பிரச்சனைகள், தோல்லையும் சரி உங்க நுரையீரல் லங்ஸ்லயும் வரக்கூடிய அலர்ஜி பிரச்சனைகளை தடுக்குது. வயிற்றுல அல்சர் வராம தடுக்குது. இதன் மாதிரி இதனுடைய பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த பதிவில் இதனுடைய பயன்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிருமிகள் அழிஞ்சு எப்படி போகும், அது அழிஞ்சு போனால் என்னென்ன நமக்கு கெடுதல் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.